بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளிலும் எல்லா வகையான பாவங்கள் பற்றியும் விலாவாரியாக தெள்ளத் தெளிவாக தேவைப்பட்ட கடுமையான எச்சரிக்கைகளோடு நாம் பார்க்க முடியும். சில பாவங்கள் பகிரங்கமாக வெளியே தெரிந்து வரும். கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, கற்பழிப்பது, வட்டி வாங்குவது, லஞ்சம் வாங்குவது, பீடி சிகரெட் குடிப்பது, சாராயம் குடிப்பது போன்ற பாவங்கள் பகிரங்கமாக வெளியில் தெரியும் பாவங்கள். சில பாவங்கள் அப்படி வெளியே தெரியாது, ஆனால் நம்மிடத்தில் குடிகொண்டு நம்மளை நாசமாக்கிவிடக்கூடிய பாவங்களும் இருக்கின்றன. தற்பெருமை கொள்வது, பொறாமைப்படுவது, பேராசை கொள்வது, வஞ்சகம், சூது, கபடு, கர்வம், ஆணவம், இது போன்ற சில பாவங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மளை கெடுத்து குற்றச்சோராக்கிவிடும். இது போன்ற பாவங்களையும் திருமறை குர்ஆனிலும் நபிகள் பெருமானுடைய வழிமுறைகளும் கடுமையான எச்சரிக்கைகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதில் நம் போன்ற ஏகத்துவ கொள்கை உடையவர்களை கூட இந்த போன்ற பாவங்கள் ஆட்டி படைப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, பிறருக்கு நாம் உபதேசம் செய்வோம், அந்த வசனத்தில் நமக்கு என்ன என்பதை கவனித்துக் கொள்ள மாட்டோம். அது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலகீனம். அது குலியின் கொண்டும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த வசனத்தை நாம் பல இடங்களில் பேசியிருக்கிறோம். இது எதுக்கு பெரும்பாலும் பேசுவோம்? நபியை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்றக்கூடாது. இதுக்கு தான் நம்ம இதை பெரும்பாலும் எடுப்போம். ஆனா இது மட்டும்தான் அது சொல்லுதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்வது என்ன என்று சொன்ன, இதையும் சொல்லுது. நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை கூறிவிடு. இது வசனம். அப்ப மற்றவர்களை பின்பற்றக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அது போன்ற ஒரு முக்கியம் நபியை நாம் பின்பற்றுவது என்பது. பின்பற்றுவதுனா என்ன? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இது மட்டும்தான் பின்பற்றுவதா? ஏகப்பட்ட விஷயம். 23 ஆண்டு காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் பின்பற்றத்தான் வேண்டும், மார்க்கம் என்ற பெயரில். அதில் மிக முக்கியமாக எதை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் பெருமானார் தடுத்தார்களோ அதில் கவனமாக இருப்பது. இது நம்மிடத்தில் பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது. அதுல வர நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணுக்கு தெரியாத பாவங்கள், பொறாமைப்படுவது, பேராசை கொள்வது, தற்பெருமை கொள்வது, வஞ்சகம் செய்வது, சூது, கபடு, கர்வம், இதுவெல்லாம் இதில் மிக முக்கியமான இடத்தை பெறுவது எது என்று சொன்னால் ஒருவனை நாசமாக்குவது தற்பெருமை. இந்த தற்பெருமை ஒருவனை அழித்து நாசத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். ஏனென்றால் தற்பெருமை என்பது அது தனிப்பட்ட இறைவனின் குணம். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல வருது, நான் தான் தற்பெருமை கொள்ள வேண்டும், அவன் குணம் அது. இறைவன் அகந்தை, ஆணவம், தற்பெருமை எல்லாம் இறைவன் தான் கொள்ளணுமாமா. அப்படின்னா என்ன? என்ன மிஞ்சின ஆள் இல்லைன்னு நினைக்கிறதா தற்பெருமை? அது அல்லாஹ் ஒருவன் தானே. தற்பெருமைங்கிறது என்ன? நம்மள்டேவா என்ன மிஞ்சிடுவானா? இதை அல்லாஹ்வை தவிர யாரும் கேட்க முடியாது. அதனால படைத்த ரப்புல் ஆலமீன் தற்பெருமை கொள்ளலாம். அந்த தற்பெருமை விஷயத்தில் நம்மகிட்ட வந்துட்டா ஒரு வகையில் தன்னை மறைமுகமாக நாம் இறைவன் என்று கருதுகிறோம். நம்மளுக்கு வேணும்னு இல்லை. அதனால இந்த விஷயத்தில் இது பெரும்பாலும் தற்பெருமை எதில் உருவாகிறதுங்கிற சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். எதுல உருவாகும்? நீங்க ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு ஃபஸ்லிஹு பைனஹுமா. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய சாரார்களுக்கு மத்தியில் ரெண்டு குரூப், ரெண்டு பேருமே அல்லாஹ்வை நம்புறான். அது எந்த இயக்கமாக இருக்கட்டும், எந்த ஜமாத்தாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், எந்த கிளையா யாராக இருக்கட்டும், ஒரு சின்ன குடும்பமாக கூட இருக்கட்டும்,
ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பக்கூடிய ரெண்டு குறிப்பு எதிர்த்திருக்குது, சண்டை பிடிக்குது. அப்படி வச்சுக்கிடுங்க. ஈமான் கொண்டிருப்பவர்களை இரண்டு சாரார் சண்டை போட்டுக் கொண்டால் இருவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். இது யார் முயற்சி பண்ணணும்? ஒண்ணு கவர்மெண்ட் இருந்தா அதை நடத்தும், கவர்மெண்ட் அதை செய்யும். கவர்மெண்ட் இல்ல, நடுநிலையா உள்ளவங்க அதை செய்யலாம். சேர்த்து வைக்க கூடாது இல்லை, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேணும்னு தேவையில்லை. ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வருதுன்னு சொன்னா சேர்த்து வைக்க நடுநிலையா ரெண்டு பேரும் இல்லாம செய்யலாம்ல. இந்த வசனம் எப்ப இறங்குதுன்னு நீங்க பார்க்கணும். இந்த வசனம் எப்ப இறங்குச்சு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் ஓரளவு மக்கள் மத்தியில இஸ்லாமிய செல்வாக்கு ஓரளவு வளர்ந்த பிறகு ஒரு ஏரியாவில் மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்சாரிகள் இருக்கிறாங்க, மக்காவில் இருந்து வந்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த ஏரியாவில் அப்துல்லாஹ் இப்னு சலூல் ஒரு ஆள், அவன் ஒரு முக்கிய பிரமுகர், விஐபின்னு சொல்றாங்களா இல்லையா, முக்கிய தலைவர். அந்த ஏரியா வட்ட செயலாளர், மாவட்டம் என்னமோ வச்சுக்கிறேங்க, ஏதோ ஒரு குரூப்ல முக்கிய ஆளா இருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இவன் என்ன செய்யறான்? நபிகள் பெருமானார் வந்தவுடனே அவனுக்கு கடுப்பாகுது. ஏன் கடுப்பாகுதுன்னு சொன்னா, அந்த மக்கள் இவனத்தான் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலூல் தலைவர், முக்கியமான ஆளு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்ல சொல்ல அவன்கிட்ட உள்ள கூடாரம்லாம் காலியாகி ரசூலுல்லாஹ் பின்னால் வர ஆரம்பிச்சாங்க. இந்த கடுப்பு அவனுக்கு இருக்கு. ஒரு ஆளு நேர்மையை சொல்லும் போது ஒரு ஆளு விட்டுட்டு வந்துருவாங்கல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் வரும்பொழுது என்ன செய்யறான் இவன்? நத்ரு ஹிமாரிக்க ரசூலுல்லாஹ் அப்படி வர்றாங்க. கழுத நாட்டம் தாக்கல அப்படிங்கிறான் ரசூல். அதாவது ரசூலுல்லாஹ் ஏறி வரக்கூடிய கோவேரி கழுத இருக்குல்ல, அவன் என்ன சொல்றானா, இத மறைமுகமாக எதுல ஒரு ஆளுக்கு கோவம் வருமோ அதை சொல்றது. கோவம் யாருக்கு வரும்ல, இது வேணும்னே கழுத நாட்டம் தாங்கல அப்படின்னு ஒரு ஆள் வந்து மறைமுகமாக சாடி பேசுவது விஷ கிருமி. அவன் நத்துர ஹிமாலிக்க உன் கழுத நாட்டம் தாங்கல என்று மூக்க பிடிச்சி நாட்டணும் ரசூலுல்லாஹ். அங்க ஒரு அன்சாரி தோழர் இருந்தார். அன்சாரி தோழர் ரசூலுல்லாஹ் குரு இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டவர். அவர் சும்மா இருக்காம நினைச்சாரு, அத்தியபு ஹிமார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியபு மின்க, உன் மேல உள்ள நாத்தத்தை விட ரசூலுல்லாஹ் மனம் நல்லா தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கூத கழுத மனம், ரசூலுல்லாஹ்வுடைய கழுத மனம் உன் மேல உள்ள நாத்தத்தை விட தேவையில்லைங்கிறார். இது புகார்ல இருக்கக்கூடிய சம்பவம். பிரச்சனை அவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஆரம்பிச்சான். அவன் பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு. ஓவரானா கொஞ்ச நெஞ்ச அடியில செருப்பு கொண்டுல செருப்பு இந்த அரசியல்வாதி கூட்டங்கள் அடிதே நடக்கும். அது மாதிரி தான் செருப்பு கொண்டு வர ஆள் ஏதாவது கட்டை கொண்டு ஏறா கள்ளத்துக்கு வீசா அடித்தடினா பயங்கரமான அடிதடி. அந்த மாதிரி நேரத்தில் அந்த வசனம் இறங்கிச்சு. ரெண்டு பேரும் அடிச்சதும் அடி வாங்கின ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் தான். ஏன்னா அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருக்கானே, அவனுக்கு வேண்டிய சில முஸ்லீம்கள் அவங்க இருந்தாங்க. எப்படி நீ வந்து கழுதையுடைய ஆளுடைய மனம் மோசம் சொல்லான்னு ஒரு சின்ன பிரச்சனை தான். இவன் வாயை வச்சுட்டு சும்மா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி, அவன் தான் முட்டாத்தனமா வளர்றான் அப்படி இந்த சஹாபியா சும்மா இருக்க கோவம் வந்துருச்சு. உன் நாத்தத்தை விட ரசூலுல்லாஹ் கழுதை வளர்த்தாண்டா மணக்கு அப்படின்ட்டு அது வருத்தாலும் செய்யும் மனுஷன் தானே. இந்த மாதிரி சொல்லுவோம். தன்னுடைய தலைவரை சொல்லும் பொழுது, தலைவர் கழுதையை சொல்லும் பொழுது, உன்னை விட தலைவர் கழுதை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் இது நடக்குமா இல்லையா? கடுமையான பிரச்சனையாயிருது. அப்பதான் அடிதடி வெட்டு குத்து அடி பயங்கரமா நடக்கு. அப்ப தாய் பத்தாலி வசனம் இறங்குது. ஈமான் கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் இரண்டு சாரார்களுக்கு இடையிலே சண்டை ஏற்படுமானால் ஏற்படும். சில பேர் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, பாத்தீங்களா எத்தனை பிரிவாயிடுச்சு, அடுத்தது சண்டை வருது. இது என்ன ஆச்சரியங்கிற, ஒரு குடும்பத்தை அண்ணன் தம்பி கடையில் சண்டை வரலையா? ஒரு வீடு, ஒரு தாய் தகப்பன் ஒரே கொள்கை ஏத்துக்கிட்ட அண்ணன் தம்பி மத்திய பிரிவு வருத, சொத்து பிரிவு வருத, அடிதடி வருது. அக்கா தங்கச்சி பாகம் கட்டி அடிதடி நடக்க இல்லையா வீட்டுல? அடி சண்டை சச்சரவு வரும், வராமலாம் இருக்காது. உலகத்து சண்டை சச்சரவு வராம இருக்குமா? ஒரு வீட்டில் வரும், ஒரு தெருவிலே வரும், ஒரு ஏரியா ஊர்ல வரும், ஒரு நாட்டில் வரும், மாநில எல்லாத்திலும் வரத்தான் செய்யும். நிலவரம் என்ன வந்தால் என்ன செய்யணும்? அதுதான் மார்க்கம். வராது நம்ம தேவையில்லாத சென்டிமெண்ட் ஆகாது. அப்பெல்லாம் எங்களுக்குள்ள வராது. வரும், அடிப்பான் மிதிப்பான், பிரச்சனை வரும். ஏன் வராது? காழ்ப்புணர்ச்சி பிறந்த பிறப்புல பொறாமதை எல்லாருக்கும் இருக்க, பேராசை இருக்க, கெட்டெண்ணம் அது கிடக்கத்தான செய்து. நல்லவர்களுக்கு வருத, நல்ல ஒழுங்காக இருப்பவர்களுக்கு கூட தன்னை அறியாமல் ஆணவம் அகம்பாவம் தலை நூற்ற பார்க்கலாம். நுழையும் போது அழகான நுழைவாங்க, அப்பாவியா நுழைவாங்க. சில பேர் அப்பாவியா அமைதியா ஒண்ணும் தெரியாத, கொஞ்சம் பதவியோ காசோ எதனால நீங்க பாருங்க, அது வேண்டாம். உங்களோட சுத்திட்டு இருப்பாரு, ஒரு கம்பெனில போய் சுத்திட்டு இருப்பாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அப்பாவி அமைதியா இருப்பாரு. வெளிநாடு போறாரு,
போயிட்டு வந்து மாசம் 50,000 சம்பளம் வாங்கி பெரிய பங்களா கட்டினாரு. வந்தோடனே வச்சது நம்ம நீ யாரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. இது கடையநல்லூர்ல நடந்துச்சு. கடையநல்லூர் பாம்புடியவன் சொல்லுவாங்க. பாம்புடிக்க பேர் பிடிக்கிற மாதிரி பாம்புடிய வேலை. ஒரு நாளைக்கு பாம்புடியா 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அதனால 10 ரூபா மாதிரி 2000 ரூபாய் 3 ரூபா 5 ரூபா கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாம்புடிஞ்ச வேலை பார்த்துக்கிட்டு பாம்புடிக்கிறது பாவாத்துறது இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டு சில வேலையாக்களை பார்த்திருப்பீங்க. இந்த வேலையை பார்த்துட்டு வெளிநாடு போனான். அவரு 10,000 20,000 சம்பளம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு வர்றான். பாம்புடியை பார்த்து இது என்ன ஏதோ குருமா செய்யறாங்களே அப்படிங்க. அவன் அந்த வேலை பார்த்துதான் முதல் அது அப்படி கொண்டே விட்டுரும். அதாவது அவ வெளிநாட்டில் போயிட்டாங்களாமா, பறந்து வந்துட்டாங்களாமா, பிளைட்ல ஏறிட்டாங்களாமா, பிளைட்ல இருந்து இறங்கிட்டு அவனுக்கு ஒரு உணர்வு. நான் எங்க வீட்டு வந்தேன், இந்த பேர் நான் பாம்புடி தான் நடக்கும், இந்த பேர் பீடி குதி தான் நடக்கும். அது ஒரு அலட்சியம். அந்த அகம்பாவம் உள்ளத்துல எப்படின்னு சொன்னா அமைதியாக பண்பாக ஒரு ஏழ்மையில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பண்பு அமைதி அந்த அது மாறி காசு வந்தவுடன் அல்லது ஒரு பதவி வந்தவுடன் இப்படி மாறி போயிடும். ஜாக்கிரதை. இது எல்லாருக்கும் ஏற்படும். உஷாரா இருக்கணும். எவனுக்கும் நம்மளுக்கு கூட ஏற்படலாம். ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இது ஒரு வகையான மமதை என்ற போதைன்னு சொல்லுவாங்க. பதவி போதை, புகழ் மயக்கம் சொல்லுவாங்களே. தாங்கள் செய்யப்படாத விஷயத்திற்கெல்லாம் புகழப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அவன் செஞ்சிருக்கவே மாட்டான், ஆனால் அது அவனுக்கு ஒரு புகழ் இருக்கிறது மாதிரி. இவர்களுக்கு இந்த நரகத்தின் இழிவுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் தற்பெருமை கொண்டதில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. முறையின்றி பெருமை. பெருமை கொள்வதற்கு ஒரு யோக்கியதை வேணும். அப்படின்னா என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? பெருமை கொள்வதற்கு ஒரு யோக்கியதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவாகவே தற்பெருமை கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதுலயும் அல்லாஹ் தஆலா மறுமையில 3 பேரை திரும்பி கூட பார்க்க மாட்டானா. என்ன அர்த்தம்? வெறுப்பு ஓவர். சில பேருக்கு நம்ம பேச மாட்டோம், ஆனாலும் பார்த்து பாராமல் போயிட்டே இருப்போம். அங்க வரும்பொழுது அவரா பேசட்டும் அல்லது நம்மளா பேசணும் உட்கார்ந்து இருப்போம். சில பேர் தூரத்தில் அங்க திரும்புறதான். அப்படி என்ன அர்த்தம்? அவ்வளவு வெறுப்பு. அந்த வெறுப்பை காட்டுவதற்காக சிலரை அல்லாஹ் மூஞ்சியை பார்க்கவே மாட்டானாமா. அதுல ஒரு என்னன்னா ஷைഖுன் ஜானி, விபச்சாரம் செய்யும் கிழவன், வயது முறிந்து கிழவனா இருக்கான். விபச்சாரம் இளைஞன் ரைட் அர்த்தம். அவனை இந்த கசை அடிக்க 100 அடி. கல்யாணம் முடி செஞ்சானா கொல்லணும். கல்யாணம் முழிக்காம செஞ்சா 100 அடி. மனுஷனுக்கு தவறு நடக்கும், அடி 100 அடி. கல்யாணம் அதுக்கு மேலே உனக்கு கொல்லு. கிழவனா செஞ்சா பேரம் பேச்சு எடுத்து பூட்டை எடுத்தாச்சு 80வது முதல் சாவ பண்ண பாரு. என்ன பண்றமா இல்லையா? இவனை அல்லாஹ் மறுபடியும் பார்க்க யோக்கியதை இல்லை. ஒரு தவறு செய்வதற்கும் யோக்கியதை வேணும், அதற்கு தண்டனை உண்டு. அது உச்சகட்ட நிலையை அடையும் பொழுது மனிதாபிமானமற்றது, மிருக குணம். சில பேர் ஒரு பெண்ணோட தவறு செஞ்சுட்டான். இது பயங்கரமான பாவம், விபச்சாரம், குற்றம். ஒரு மர்மூல கைப்பிடிச்சுட்டான்.
அடுத்தவன் கையை பிடிச்சிருந்தா தடுக்க வேண்டியவன். அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் தன் பக்கத்து வீட்டாளோடு, பக்கத்து வீட்டுக்காரு, அவளிடம் விபச்சாரம் செய்ய அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான். ஏன்னா அடுத்தவன் வந்தாலும் இவன் தானே தடுக்கணும். இவன் நம்பித்தான் பிடிச்ச வெளியே பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கம் ஆள் இருக்கு, எவன் நம்ம பிள்ளை நம்ம பொண்டாடிட்ட வரமாட்டான், அவன் நம்பித்தானே போவான். நீனே போறானா இவன் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதுபோல ஆயுன் முஸ்தக்பிரும், தற்பெருமை கொள்ளக்கூடிய ஏழை. ஆயில் சொன்னா முசாவருங்கிறோம்ல, முசாபிர்னா பையன், அது வேற. நம்ம பக்கத்துல முசாவர்னா பிச்சைக்கார பையங்கிறோம்ல, சோத்துக்கு வழி இல்லாத. தற்பெருமை கொள்ளக்கூடிய முசாவர் பிச்சைக்கார பையன். தற்பெருமை கொள்வதற்கு யோக்கியதை இல்லைங்க. யோக்கியதை அர்த்தம் இருக்கு அவங்களுக்கு. பொதுவாகவே ஒரு வசதி படைத்தவன் பந்தாவாக போகும் பொழுது சாதாரணமா திட்டுவான். ஒரு வசதி படைச்சவன் பெரிய கோடீஸ்வரன் பைக்ல அப்படி போறான், 2 செயினை மாட்டிக்கிட்டான், இப்படி போறான், பின்னால் 2 ஜீப் வருது, திமிரு அப்படின்னு போயிடும். என்ன திமிரு, காசு திமிரு போயிடும். சோத்துக்கு வழி இல்லாதவன் அடுத்தவன் பைக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்தவன் சரி போய் சோத்துக்கு வழியில போற பார்க்க பாரு. யோக்கியதை இல்லைங்க. ஏற்கனவே போனது தவறு என்றாலும் கூட, முதலில் போனது ஒரு அயோக்கியத்தனம் என்றாலும் கூட, 2வது போனது தகுதியற்றது. எப்படி போது வராது, சோத்துக்கு வழி இருக்கா, அது போற போக்கப்பாரு. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதாவது தற்பெருமை கொள்வதில் ஒரு யோக்கியதை இருக்கணும். இவர்கள் கொண்ட தற்பெருமை யோக்கியமற்ற தற்பெருமை. நீ எப்படா தற்பெருமை கொள்ள முடியும்? தற்பெருமை கொள்வதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப தற்பு ஏன் யோக்கியதை இல்லைன்னு, எல்லாமே இந்த வானத்தை பாரு, பூமியை பாரு, படைச்ச இது அல்லாஹ் தானே சொல்ல முடியும். என்னை மிஞ்சிய ஆளிலே ரப்புல் ஆலமீன் தானே சொல்ல முடியும். நீ எப்படி சொல்ல முடியும் சம்பந்தம் இல்லாமல்? அப்ப யோக்கியதம் இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எவர்கள் தற்பெருமை கொள்கிறார்கள், தற்பெருமையில் யோக்கியதை இல்லாமல். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவான். பேச்சு மட்டும் எப்படி இருக்குங்கிறிய, இங்க வந்து இங்க இருக்கும், நம்மள்ட்ட பேசுவான், பேசிட்டு இருக்கும் சொல்லுவான், இன்னைக்கு மினிஸ்டர் வர சொன்னாரு, போக முடியாம போச்சு. மினிஸ்டர் வர சொன்னாராமா, போக முடியாம போச்சு. கலைஞர் கூட அடிக்கடி கூப்பிடுவாரு, நம்மளுக்கு போக டைம் இல்லைங்கண்ணா அப்படிமா. ஒரு கோடீஸ்வரன் சொல்லுவான், கோடீஸ்வரன் கூப்பிட்டா வளர்க்கணும் அப்படின்ட்டு. கடைசியில் ஒரு டீ சொல்லுங்க நம்மள்ட்ட யாரு இழுத்த பந்தா, அதான் இதைத்தான் நல்லா கோவப்படுறான். முறையின்றி தற்பெருமை கொள்வார்கள். முறை இல்லை, அவர்கள் தற்பெருமை கொள்வதில் முறை இல்லை. இந்த பெருமை எங்க கொண்டு விவாதம், தாங்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் தங்களுக்கு புகழ் கிடைத்துக் கொண்டே இருக்க தோணும். ஒரு 2 நாளைக்கு அவனுக்கு புகழை இல்லைன்னா செத்துருவான். பார்த்திருக்கீங்களா? கல்யாண வீடா இருந்தா தாண்ட மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா தாண்ட மைத்தா இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி இது மாதிரி ஆடலாம். அது நீ செத்து தொலைய போற, சொத்து சுனாமா கிடக்குற, உனக்கு மாலையை போட்டா என்ன, கழுத வெற்றியை போட்டா என்ன, உனக்கு தெரியும். உயிரோட இருக்கும்போது புகழ் பெறுமா ஒரு நியாயம் இருக்கு. செத்த பிறகு மதிக்கப்படும் நினைப்பான். அந்த புகழ் மயக்கம் அப்படி கொண்டே விட்டுரும். அவர்கள் தாங்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் புகழப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்ப செஞ்சு செஞ்சு புகழ் வாங்கி 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 செய்யாட்டாலும் புகழ. அதுக்கு யார் காரணம்? நீங்க வாங்கணும். அதை சொல்ல நம்ம தான், எல்லாம் நம்ம தானமா, எல்லாம் நீங்க. அதே ரசூலுல்லாஹ் சொல்றேன் ஹதீஸ்ல, நம்ம தான் காரணம். எனக்கு புகழ் மயக்கம் ஏற்படுவதற்கு காரணம் நான் மட்டும் எப்படி புகழ பெறுவேன்? 10 பேர் சேர்ந்து என் மண்டலத்தில் யாத்திராத்திரம் உண்டு. வாங்க தலைவா, வாங்க அமீர், வாங்க செயலாளர், வாங்க பொருளாளர். கொஞ்ச நாள் சொல்லி சொல்லி புகழ ஆளுநர் வைங்க, அவனே சொல்ல ஆரம்பிச்சிருவான். சில முத்தவல்லிகள் சில பேர் வந்து அறிமுகப்படுத்துற பார்த்தா நமக்கு சிரிப்பா இருக்கும். ஒரு ஊர்ல அந்த பள்ளிவாசல்ல தொழுவுறதுக்கு ஆள காணோம். வாரத்துக்கு ஒரு வந்து திறப்பாங்க, வெள்ளிக்கிழமை. அந்த மாதிரி பள்ளிவாசல் போனா கூட அஸ்ஸலாமு அலைக்கும், நான் அந்த பள்ளிவாசல் முத்தவல்லி, அதுக்கு என்ன இருக்கும் பேரு முத்தவல்லியார் அப்படி என்ன. அப்ப தான் புகழப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற மென்டாலிட்டி எதுல ஒருவனுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பதவியில தான் வரும். பெருமை பெருமை எதுல வரும்னு நினைக்கிற? பதவியில தான் வரும். இந்த பதவியை பற்றி நபிகள் பெருமானார் கடுமையாக இந்த மென்டால் முறையின்றி பெருமையெல்லாம் இதுதான் வர ஆரம்பிக்கும். முறையின்றி பெருமைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஈஸியா உங்களுக்கு விளங்கிறோம். உதாரணமாக பஸ்ல போறோம். பஸ்ல போகும் பொழுது நம்ம உட்கார்ந்துருக்க பஸ், நம்ம பஸ் வந்து என்ன செய்து பக்கத்தில் உள்ள பஸ் முந்திட்டு போகுது. நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பஸ், பக்கத்தில் உள்ள பஸ் முந்திட்டு போனா என்ன யாருடைய திறமை? இது டிரைவரோட திறமை. அவன் காலோட தூக்கம் நியாயம் இருக்கு, தப்புதான் அது, அதான் ஓட்டுறாங்க. உட்கார்ந்துருக்க நம்ம என்ன செய்யறது? பின்னால வர பஸ் வந்து ஏன்னா இவன் ஓட்டி ஜெயிக்கிற மாதிரி முறையின்றி பெருமை.
அந்த பஸ் முந்தினது இவனுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. இவன் கல்லா உட்கார்ந்து இருக்கான். ஆனால் அவனுக்கு நான் போற பஸ் அப்படி வந்துடும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அறியாம வரும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட மனிதன் புகழை விரும்புகிறான். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஏதாவது ஒரு வகையில அப்புறம் கீழே இறங்கிட்டு போய் அந்த பஸ்ல வந்து 2 ஆள் காட்டுறான். நான் போன பஸ் போகும்போது முந்திருச்சுல, நான் முதல்ல சொல்ல எல்லாம் இப்படி நடக்கும். ஜாக்கிரதை. இதுவெல்லாம் பதவி, பெருமை, புகழ்மயக்கம் இதெல்லாம் ஏற்படும். அந்த ஆள் நான் சொன்ன நத்திரஹீம் ரசூலுல்லாஹ் பார்த்து கழுத வீசுனானே, அந்த ஆள் அந்த வார்த்தை விஷ வார்த்தையை கக்கியது காரணமே அவன் அன்றைய தினத்தில் ஒரு விஐபியாக இருந்தான். நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை சொல்ல சொல்ல அவன் கூடாரம் காலியாகி அவன் மக்கள் வந்துட்டான். அந்த கடுப்புல தான் வந்தான். கடுப்பு தாங்க முடியல. அந்த பதவியை விட்டு இறங்கின உடனே அவன் சொல்ற வார்த்தை இருக்க கொஞ்சம் நெஞ்ச வார்த்தை இறங்க அடுத்த வினாடி நம்மளுடைய கூட்டு நம்மளோடு இருந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இருந்தவர்கள் அட பதவி விட்டு கீழே இறங்கிட்டு இப்ப உள்ள மாநில தலைவருக்காரன் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அவருக்கு போன் பண்றான் பதவியில இருந்து இறங்கினான. எனக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும். என்னடா பதவி விட்டு கீழே இறங்கினாங்க. அப்ப என்ன நினைக்கிறான்? பதவி விட்டு கீழே இறக்குவது தனக்கு பெரிய துரோகம். நான் பாதிக்கப்பட்டேன். அட நீ பாதிக்கப்பட்ட உன் காசை ஒருவன் திருடணும், உன்னை அடிக்கணும். நீ பதவியிலிருந்து கீழே அப்ப என்ன நினைக்கிறான்? பதவி தன்னை தற்காத்துக் கொள்ள பதவியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சாடுகிறார். நபிகள் பெருமானார் அந்த பதவி சாடின மாதிரி சஹாபாக்களுக்கு ரொம்ப உஷார்படுத்தினார்கள். ஒரு சஹாபி வர்றார், அபூதர் அப்படிங்கிற சஹாபி. அவர் சொல்றாரு, குல்தி யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு பொறுப்பு தாங்கல, ஒரு அமைச்சராக மாதிரி ரசூலுல்லாஹ் கையில இருந்து ஆட்சி இருக்குது. அலா தஸ்தஅமிலுனி, எனக்கு ஒரு அமல் தாங்க, எனக்கு ஒரு வேலை தாங்க, முக்கிய வேலை. ஒரு கலெக்டரா, ஒரு துணை கலெக்டரா, ஒரு ஏசியா, ஏதாவது ஒரு முக்கிய வேலை, கவர்மெண்ட் வேலை எனக்கு தாங்கல, முக்கிய பதவி தாங்கன்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலரப பியதிஹி அலா மன்கிபை, அவர் தோள்ல ஒரு தட்டு தட்டுறாங்க. அப்படி பார்த்துட்டு யா அபூதர் இன்னக லைஃப், அபூதரே நீ கொஞ்சம் அப்பாவி அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைஃப்ல ரொம்ப பலகீனமான ஆள், நீ கொஞ்சம் அப்பாவி பலகீனமான ஆள். வைனா அமானா, ஆட்சி என்பது பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். வைனா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யும் வ நதாமா, மறுமையில் துன்பமும் துயரத்தையும் தரும். இது எப்படி சொல்றாங்க இந்த பதவியை? அட இழிவு, கேவலம், துன்பம், துயரம் தான் இது. நான் இன்னைக்கு மன்னனா இருக்கேன்னா முசீபத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கொள்ளை, நான் அரசனாக இருப்பது, நான் அமைச்சராக இருப்பது முசீபத், யௌமல் கியாமா ஹிஸி, கேவலம். எனது போடு கேட்ட வேறு வழி இல்லாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேற வழி கிடையாது. அல்லாஹ் ஆக்கி விட்டாங்க என்ன தூதரா, மக்களை என்ன சேர்ந்துட்டீங்க, ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி நான் கற்று தரணும். வேற வழி இல்லாம சிக்கலை மாட்டிக்கிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். இந்த இளவ போட்டு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நதாமத்தன் யௌமல் கியாமா ஹிஸியும் வ நதாமா, கேவலமும் இழிவும் கவலையும் இல்லாமல் அஹலஹா பிஹக்கிஹா, அந்த பதவியில் வருவதற்கென்று ஒரு தகுதி இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஒரு திறமை இருக்கு. சும்மா எல்லாரும் வந்துட முடியாது, கவனங்கிட்ட வந்துடக்கூடாது. நம்ம பார்த்திருக்கோமே, நல்ல மனுஷன் பதவியில் வந்தானா நாசமா போயிடும். பார்த்திருக்கிறோம். ஆள் நல்லவர் தான், ஒன்னா நம்பர் ஏமாளியா இருப்பான். தான் உண்டு தான் வேலை உண்டு ஒழுங்க என்ன நடக்கணும் வச்சுட்டு தொழுவான், தாஜி தொழுவான், எல்லாம் ஒன்றும் தெரியாது. என்ன ஆமா 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 இதெல்லாம் உருப்படாம போயிடும். நல்லவனாக இருந்தா திறமை இருக்க மாட்டேங்குது. சரி, நல்ல டேலண்ட் இருக்கு, ஒன்னா நம்பர் மோசக்கார பேராக. நல்லவனாக இருந்தால் திறமை இல்லை, திறமை உள்ளவனாக இருந்தால் கெட்டவனாக இருக்கிறான். நல்லவனாகவும் திறமை உள்ளவனாக இருப்பது குறைவு. அதை பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஹக்கு. யாருக்கு தகுதினா அவன் நல்லுள்ளம் படைத்தவனாக இருக்க வேண்டும். டேலண்ட், திறமை இருக்கணும். ஒரு பொறுப்பை எப்படி கொண்டு போகணும்? ஆணவம் வந்து இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாது. நம்ம சாதாரண இன்னைக்கு பாக்குறோமே, கொஞ்சம் பதவி கொஞ்சம் பொறுப்புன்னு வந்துட்டா அலட்சியம். யார் தெரியுமா? ஒரு 4 போலீஸ் ஆபீசர் சந்திச்சா போறோம், ஒரு அதிகாரியை சந்திச்சா போறோம். டிஎஸ்பி சாதாரண ரோட்ல போகும்போது ஒரு ஜமாத்துடைய லீடரா இருக்கான், தெருவில் போவான், ஒரு எஸ்பி என்ன செய்வாங்க பார்த்து பாய் பக்கத்தில் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க வந்து சலான் சொன்னா கூட இவன்லாம் என்ன சலான் சுச்சுப்பி, எனக்கு எஸ்பியே சர்டிபிகேட் அடிக்கான், இப்படி கொண்டு விட்டு. நல்லுள்ளம் வேண்டும், திறமைகளும் இருக்க வேண்டும், நல்ல உள்ளங்களும் இருக்க வேண்டும். அபு முஸல் அஷ்அரி சஹாபி அறிவிக்கிறார், தகல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன வ ரஜுலானி மின் பைனி அம்ரி மின் பனி அம். ரசூலுல்லாஹ் இடத்துல நான் போகும்பொழுது ஒரு 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் கேட்டாரு, அம்மின்னா அலா பாலிமா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு ஆட்சியை கொடுங்க, ஒரு பொறுப்பை, ஒரு பதவி எனக்கு தாங்க அப்படிங்கிறார். இன்னொரு ஆளும் அதே மாதிரி கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லான் வல்லி ஹாதல் அமல அஹதன் ஸஅலஹு வ அஹதன் ஹரஸ அலைஹி, எவன் கேட்கிறானோ அவனுக்கு பொறுப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம். பொறுப்பை பேராசைப்படுகிறானே, விரும்புகிறானே, ஆசைப்படுகிறானே, அவனுக்கு நாங்கள் பொறுப்பை தரமாட்டோம். இது நம்மளை அறியாமல் நம்மளுக்கு நடக்கிற பார்க்கலாம். சில பேர் பொறுப்பை கேட்க மாட்டான், தலைவர் என்ன தலைவர் ஆக்குன்னு சொல்ல மாட்டான், செயலாளர் ஆக்குன்னு சொல்ல மாட்டான், சொல்ற மாதிரி 4 பேர் கொண்டு வருவோம். சும்மா நான் மாட்டேன்னு இருக்கேன், நீங்க 4 பேர் சேர்ந்து எப்படியா கட்டாயப்பட்டு அமைக்க விட்டுருங்க அப்படி பார்த்திருக்கீங்களா? இது கேட்டு இது பேராசை தான். எவன் பொறுப்பை விரும்புகிறானோ, எவன் பொறுப்பின் மீது ஆசை வைக்கிறான் அவனுக்கு கொடுக்காத சொல்ல. மோசமான குணம் அது, கெட்ட குணம் அது, சூது, கபடு, அது சூழ்ச்சி. ஒரு பொறுப்பை அடைவதற்கு என்ன சொல்ல போனா, இந்த பொறுப்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்ற பாருங்க. என்னமோ இந்த பொறுப்பை வச்சுட்டு பெருசா நினைக்கிறாங்க. பொறுப்புல என்ன? பள்ளிவாசல் தலைவர், பள்ளிவாசல் முத்தவல்லி, ஒரு ஜமாத்துடைய லீடர், ஒரு ஜமாத்தின் செயலாளர், இது ரொம்ப பெருசா நினைக்கிறாங்கல்ல. அல்லாஹ் சொல்றான் பாருங்க ஒரு இடத்துல, அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் இமாரத்தல் மஸ்ஜிதல் ஹராம், ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவது அப்படின்னா என்ன? தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் போடுறாங்கல்லங்க, ஒவ்வொரு இயக்கத்திலிருந்து ஒவ்வொரு கட்சியிலிருந்து போடுவோம். தண்ணீர் பந்தல் அதிமுக, மோர் பந்தல் திமுக அப்படின்னு போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? சில தர்காக்கள்ல எல்லாம் போய் பார்க்கலாம், தர்கா கந்தூரிகள் தண்ணீர் பந்தல் உபயம் கீழே பெருசா போடுறோம். யார் வச்சிருக்கா? தண்ணீர் பந்தல், மோர் பந்தல். யானை குருசனை எடுத்து வரும்போது தெருவில் சில வீடுகளுக்கு முன்னாடி பெரிய அண்டாவில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பான். இவன் செய்த மாதிரி சுத்தி தரைவான், தாகத்தில் தாங்கணும் வந்து குடிச்சா பிள்ளை அழகா தொழு இபாதத் பண்ணி கஷ்டப்பட்டு போற பிள்ளைலாம் தண்ணி வச்சு குடிக்கிறது, தண்ணி வச்சு வைக்கிறது. சில பேர் சர்பத்து குடிக்க வைப்பாங்க. இது அல்லாஹ் சொல்றான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவது. அப்ப அன்றைய காலத்தில் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுறதுக்குன்னு ஒரு குழு இருக்கான். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்போம். அது ஒரு பெரிய குரூப். இந்த தர்காவில் நாங்கள் சோறாக்கி வளர்ப்போம். எங்க குடும்பம் தான் வருஷமா தொடர்ந்து இந்த தர்காவுக்கு பலாவாக்கி வளர்ப்போம். எங்க குடும்பம் தான், எங்க குடும்பத்தில் லட்டு கொண்டு போய் கொடுப்போம், எங்க குடும்பத்தில் தர்காவுக்கு பட்டு போடுவோம். அப்படி ஒரு குரூப் இருக்குமா இல்லையா? இந்த குடும்பம் எப்போது வருஷம் ஆத்தங்கர பள்ளிவாசலுக்கு எங்க குடும்பத்தில் இருந்தா நாங்க என்ன செய்வோம்? பட்டு விரிப்போம். வேற வச்சா சண்டை குத்துங்க, நான் விரிக்கவா நீ அடிதறி. எதுல இப்லீஸ் வேலைக்கு கோவம், நானா நீனா, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி மனுஷன் இருக்கும். நாங்க தான் செய்யணும், நாங்க தான் செய்வோம். மக்கத்து காவிரில் என்ன இருந்துச்சு? ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுறது ஒரு பெரும் பெருமையான விஷயம். எங்க குடும்பம், எங்க குரூப் மக்காவில் ஹஜ்ஜுக்கு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கிற நாங்களாம். அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ், இதெல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உள்ள ஹஜ். அப்படி அதுக்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு நம்ம காபத்துல் சுத்தம் வந்திருப்பாங்கல்ல, அந்த குரூப் அல்லாஹ் சொல்றான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ், ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டுவது. இமாரத்தல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாவிற்கு தலைவனாக இருப்பது. உலகத்திலேயே உயர்ந்த பதவினா என்ன இருக்கும்? எந்த பதவியா இருக்கட்டும், எத்தனை பள்ளி வாசல், எத்தனை முத்தவல்லி, எத்தனை தலைவராக இருக்கட்டும், மக்காவுக்கு தலைவர்னா ஒரு சாதாரண சின்ன பள்ளி வாசல் பூட்டி கிடக்கிற பள்ளிக்கு முத்தவல்லியா இருந்தா கையில் பிடிக்க முடியலையே. எதுக்கு பிரச்சனை பண்றாங்க? எவனா இவன பிரச்சனை, 3 பிரச்சனை வந்தா நம்மள முத்தவல்லி விட்டு தூக்கிட்டா, அதுக்காக எங்க பள்ளி வாசல், என் பள்ளி
பள்ளியில தொலை கூட மாட்டாங்க, இபாதத் நோம்பு எதுவுமே இருக்காது. ஆனா பல முத்தவல்லி தலைவர் உட்காரவே மாட்டாங்க. அப்படி நிறைய பள்ளிகள் இருக்கும். அப்ப ஒரு பள்ளி வாசல்ல முத்தவல்லியா இருந்து இந்த மாதிரி தலக்கணி ஏறி போய் கிடக்கும் பொழுது காபத்துல்லாஹ்க்கு தலைவர்னு சொன்னா இமாரத்துல் மஸ்ஜிதுல் ஹராம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபெட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. காபத்துல்லாவிற்கு அவனுடைய நிர்வாகம் அவன் கையில் இருக்கு. அவன் காபத்துல்லா நிர்வாகிக்கிறான், ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுறான். அதை எவ்வளவு பெருமையா பேசியிருப்பான். அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏண்டா இந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் போற்றக்கூடிய நீங்கள், காபத்துல்லாவை நிர்வகிக்கக்கூடிய நீங்கள், கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டவனை போல ஆயிரலாம் நினைக்கீங்களா? நீங்க யார் நீங்க? மண்ணா கட்டிக்கிறான். என்னடா காபத்துல்லா உங்க கையில? என்ன காபத்துல்லா லீடரு? என்ன ஹஜ்ஜிகளுக்கு தண்ணி கொடுத்த? மொத்த உலகத்தில் எல்லா பள்ளிக்கும் தலைவனா நீ. ஒரு ஈமான் கொண்டவன் கிட்ட வர முடியுமா? கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். நம்ம கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, ஈமானுக்கு பவர் அல்லாஹ் என்ன சொல்றான்? கேவலம் ஒரு முத்தவல்லிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்ற? கேவலம். அதாவது காபத்துல்லாஹ்க்கு நீ முத்தவல்லியா இருந்தாலும் கேவலம் தான். எதை விட? ஈமான் கொண்டதை விட. ஈமான் கொண்டுட்டு முத்தவல்ல, ஈமான் கொண்டு கரெக்டா இருந்த முத்தவல்லியா இருந்தா அகம்பாவம் இருக்காத, ஆணவம் இருக்காத, தன்னை தோற்றில நினைப்பான், தன்னை பொறுப்பாளர்கள் நினைப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹியத்தி, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் பொறுப்பு. அவரவர்கள் தங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். நபிகள் நாயகம் எல்லாரும் பொறுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல் இமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி வல் ஹாதிமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி. அரசன் ஒரு பொறுப்பாளன், ஆண்டியும் ஒரு பொறுப்பாளன் சொல்றாங்க. அரசனும் பொறுப்பாளன், ஹாதிம்னா யாரு? வேலைக்காரன். இமாம்னா தலைவன், தலைவனும் பொறுப்பாளன், ஹாதிம் தொண்டனும் பொறுப்பாளன். அடே தலைவனுக்கு பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ தலைவன் என்றால் தாண்டோடித்தனமாக ஆட அல்லன்னு அர்த்தம். தலைவனுக்கு உனக்கு ஒரு பொறுப்பு, எல்லாத்தையும் மேய்க்கிற பொறுப்பு, எல்லாத்தையும் மேய்க்கிறது. மேய்க்கிறது நானும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ராயினாலே மேய்க்கிறவன் அர்த்தம். என்னடா மேய்க்கிறவன் சொல்றது நினைக்காதீங்க. குல்லுக்கும் ராயின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ஆடு மாடு மேய்க்கிறவன் தான் ராயின்னு சொல்றது. காகிதம் இல்லதுங்கிறான்ல, காகிதம் என்ன? ஒட்டகத்தை கட்டி எடுத்துட்டே போறோம்னு சொல்றாங்க. ஒட்டகத்தை முன்னால குடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போறவன் தான் காகிதம். இவன் என்னமோ பயங்கர காகிதம் இல்ல அப்படின்னா, காகிதம் ஒட்டகத்தை எடுத்துட்டு போறான் அப்படின்னா. ஒட்டகம் மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன் சொல்றாங்க. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி. எல்லாருமே ராய்கள் தான். எல்லாரும் தங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இது ஒரு விஷயம் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க.
பாசல்லாஹு நபியின் இல்லார் ஆளுநர், எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்க்காமல் இல்லை. எல்லா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது எப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாமிய ஆட்சி வெற்றி பெற்று ரசூலுல்லாஹி ஆட்சி வந்து மொத்த உலகமும் முகமது என்ன சொன்னாரா என்பதை பயந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பதவிகளும் நபிகள் பெருமானார் காலுக்கு கீழே வந்தவர்கள். அப்ப சொல்ல முடியாது ஒரு ஆள் தன்னுடைய கஷ்டத்தை கஷ்டம் இப்ப சொல்லிடுவான். ஒருத்தன் நான் இருக்கேன் கஷ்டப்பட்டு இருக்கேன் சொல்லிடுவான்ல, சோத்துக்கு வழி இல்ல கஷ்டப்பட என்னால சொல்றீங்க எல்லாம் சொல்லிடுவான். வசதி வந்து கோடி கோடியா கொட்டி பெரிய பதவி இருந்தா சொல்லுவான். அதை பிறக்கும் போதே டாடா பில்லா பேரனா பிறந்த மாதிரி நாம அந்த காலத்துல பன்னீர்ல தான் பிடிக்கிறதுமா, சோத்துக்கு வழி இல்லாட்டு கூட அது பழசை சொல்ல மாட்டான். ஒருத்தன் வசதி வந்த பிறகு பதவி வந்த பிறகு பழமையை சொல்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எவனுமே சொல்ல மாட்டான், அதை மறைக்கத்தான் பார்ப்பான். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்ப நீங்க எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சாங்கன்னா அப்ப நீங்க மேய்ச்சீங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒரு நபியாய் மக்களுக்கு சொல்லி பதவி வந்து எல்லா வகையான ஒரு பெரிய ஒரு நாட்டிற்கு தலைவன் மன்னனா இருக்கும் பொழுது ஒரு மன்னர் ஆடு மேய்ச்சாரு நம்ப முடியுமா? ரசூலுல்லாஹ் சொந்த ஒரு 5-6 ஆடு இருந்தது வேற, மேய்க்கிறது வேற. மேய்க்கிறதுனா இடைய சம்பளம் வாங்கிட்டு மேய்க்கிறது, மேய்க்கிறது ஒரு பெரிய பணக்காரன் கீழே ஒரு தொழிலதிபருக்கு ஒரு மொத்த ஆடு மந்தம் வச்சிருக்காண்டு போய் ஒரு 50 மாட்டை வாங்கிட்டு மேய்ச்சிட்டு கடைசியில் விட்டு அன்னைக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு போறது, இதை மேய்க்கிறது. இது சஹாபாக்கள் ஆச்சரியமா, அந்த நீங்களுமா? ஆமா நானும் தான். குந்து அரஹா கராரித்தில் யாரி மக்கா, மக்காவில் 10 காசுக்காக நான் ஆடு மேய்ச்சிருக்கேன். கராரி கொஞ்சம் காசுக்காக மக்காவில் சின்ன பையனா இருக்கும்போது 10-15 வயசுல இருக்கும்போது என்ன செஞ்சேன், போவேன் ஆடை 10 தருவாங்க, ஆடை மேய்ச்சிட்டு வருவேன், அந்த காசு வாங்கிட்டு சொல்லுவேன் காசுகளுக்காக. இதை ஒரு பதவி வந்து ஒரு அரசனாகி உலகமே தன் சொல்லை கேட்பதற்கு முன் வரக்கூடிய காலத்துல ஒரு ஆள் சொல்றாருன்னா பெருமையின் நுனி இருக்குமா சொல்ல உள்ளத்துல, அணுவின் நுனி அகம்பாவம் எட்டி பார்க்குமா? நம்மளுக்கு அது வராது. நம்மளுக்கு இங்க கூட நான் கேள்விப்பட்டேன், சில சகோதரர்கள் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போய் முதலாளி கூட சொல்லிட்டான், அதெல்லாம் நாங்க பார்க்க முடியாது, எங்க இஷ்டப்படிதான் வேலை வைக்கும். ரொம்ப தவறான ஒரு பழக்கம். எங்க இஷ்டப்படிதான் வேலை வைக்கும். முதலாளி கொஞ்சம் சத்தம் போட்டா ஜமாத்துல போய் சொல்லிடுவேன், இது கம்யூனிஸ்டா வேலை கூட சொல்லிவிட்டார், கொடுக்காதே கொடுக்காதே வேலையை கொடுக்காதே சம்பளத்தை மட்டும் கொடுங்க, போராட்டம் பண்றதுக்கு ஒப்பந்தம். குள்ளுக்கும் ராயினோ குள்ளுக்கும் மசூலன் ரஹியத்தி, நீ ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டால் செய்யணும். மறுமையில கேள்வி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு முதலாளி இருக்கான், நான் அவன் போய் வேலை பார்க்கிறேன், அவன் என்ன வேலை சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் போறேன். முடியாத அவன் போனோம், அவன் சொல்ல கேட்க நீ முதலாளி இருந்துட்டு போ, என்ன ஒரு போக்குங்க கம்யூனிசமா இது? அடே ஒத்துக்கொண்டுதான் போவது, ஒத்துக்கிட்டா போயிடலாம் வேண்டாம், விரும்பினா போறோம். அவன் வேலைக்கு வரமாட்டாங்க, வரக்கூடிய இல்லையா அவன் கேட்க போறான். உடனே எனக்கு வேற முதலாளி இல்லையா? அடே உனக்கு 1000 முதலாளி அவனுக்கு லட்சம் வேலைக்காரன் கிடப்பான். அதான் எதார்த்தம். அவ்வளவு கம்யூனிசம் பேசக்கூடாது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. உன்னுடைய முதலாளி இடத்தில் எல்லாம் கேட்பான், ஏன்னா அவன் வேலை வாங்கினிய கடையிட்ட கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்தியா? ஏன்னா நீ சம்பளம் வாங்கினிய அவன் வேலையை ஏமாத்தாம பாத்தியா? 2 பக்கம் குஸ்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? உலகமா உலகத்தில் ஏமாந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிக்கணும்ங்க. இருபக்கமும் கேள்வி. அத்தனை சொல்றாங்க அல் இமாமு ராயின், ஒரு அரசனும் பொறுப்பாளன், அவன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு ஹாதிம், பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரன், ராயின் பொறுப்பாளன், அது பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். அது ஏன் ஃபலனஸ் அலன்னல்லதீன உர்சிலைஹிம் வலனஸ் அலன்னல் முர்சலீன், ரசூல்மார்கள் பொறுப்பு உண்டு. ரசூல்மார்களுக்கு தூதுவத்தை ஒழுங்காக எடுத்து சொன்னீர்களா? தூதுவத்தை ஒழுங்காக எடுத்து சொல்லும் பொறுப்பு நபிமார்களுக்கு. ஒழுங்காக எடுத்து சொன்னீர்களா என்ற கேள்வி ரசூல்மார்களுக்கு உண்டு. அவர்கள் எடுத்து சொன்னார்களே அதுபோல நடந்தீர்களா என்ற கேள்வி நம்மளுக்கு. 2 பேரும் கேள்வி மாட்டிட்டு தான் முடியும். ஏன் 2 பேரும் அடிமை? இதுல யாரு மேல பெருசு? அல்லாஹ்விடத்தில் கொஸ்டின் ஆகும் பொழுது நபியும் பதில் சொல்லி ஆகணும், நானும் சொல்லி ஆகணும், நீங்களும் சொல்லி ஆகணும். கேள்வி அல்லாஹ்விடம் இருந்து வரும். இதை நினைச்சிட்டோம் வைங்க,
பதவி அகம்பாவமே வராது, பதவி ஆணவமே இருக்காது. யாருமே முதலாளி கிடையாது. பொறுப்புல இருக்கவங்க முதலாளியா? ஒரு வேலைக்கு ஒரு கடையில போய் பார்க்கணும், அவன் முதலாளி, இவன் தொழிலாளி. இந்த பள்ளிவாசல பொறுப்புல இருக்கிறோம், நான் தலைவர், நீங்க பள்ளி உறுப்பினர் வச்சுக்கணுங்க. உங்களுக்கு நான் முதலாளியா? தலைமை தொண்டன். தலைவனா தலைமை தொண்டன், தலைமை வேலைக்காரன் வச்சுக்கிறேன். நீங்க உறுப்பினர், எனக்கு அடுத்த தொண்டன். என்னிடத்தில் கேள்வி இருக்கு, ஒழுங்கா கரெக்டா சொன்னியா? உன் இஷ்டப்படி உன் சொந்த விஷயத்துக்கு ஆனியா? பண்பா பேசனியா? ஆணவத்தில் பேசனியா? ஹதீஸ்ல வருங்க, ஜாபிர் என்ற சஹாபி அனஸ் அறிவிக்கிறார், அஷரசினியின் 10 ஆண்டுகள் பெருமானாருக்கு கூட இருந்து நான் பணிவிடை செய்தேன், வேலை பார்த்திருக்கேன். சொல்ல 10 வருஷம். ஒரு முறை கூட உஃபின் அப்படி சொன்னது இல்லையா? சொல்ல நம்ம சொல்லுவோம்ல, இப்படி சொல்ல மாட்டாங்க. லிம ஃபால்தஹு, ஏன் இப்படி செஞ்ச? அலா ஃபால்த கதா, இப்படி செஞ்சிருக்க வேண்டியதானே? இப்படி என்று ஒரு முறை பெருமானார் சொன்னது கிடையாது. ஃப்ரீயாவில் வேலை பார்க்கிறான், விரும்பில வேலை பார்க்கிறான், விரும்பில தொண்டு செய்யறான். உதாரணமா போஸ்டர் ஓட்ட வேண்டி இருக்கு, நான் செயலாளர். யார் போஸ்டர் ஓட்டணும்? செயலாளருக்கு துணையாக இருப்பவர்கள் உறுப்பினர்கள். இவன் நினைக்க மாதிரி செயலாளர் வா அந்த போஸ்டர் ஓட்டிட்டு வா, செயலாளர் போகணும், ஒட்ட நிக்கணும், அப்புறம் பசையை எடுத்துறது வேணா தொண்டை எடுத்துறோம். அப்படிதான் சொல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? தலைவர் தொண்டர் எல்லா இடத்துலயும் போய் செயலாளர் ஒட்ட முடியாது. துணைக்கு ஒரு 50 பேர் வேணும், துணைக்கு ஒரு 4 பேர் வேணும். இதெல்லாம் என்ன பொறுப்பு? எவனுமே மேல கிடையாது. இந்த அக்கிரமக்கும் இந்த அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் உயர்வு இறையச்சம் உள்ளம். ஏன்னா உன் பதவியால பார்க்க போறான். மக்காக்கு தலைவனானாலும் போடான்றோம். நம்ம காபத்துல காபத்தை உலகமே என் கையில அப்படியே காபத்துல போட வரமாட்டோம். பொறுப்பு மறுபடியும் விசாரிக்கப்படும், பொறுப்பு விசாரிக்கப்படும். ஒரு கண்டக்டர் டிரைவர் உதாரணம் நல்லா இருக்கு. டிரைவருக்கு முதலாளியா கண்டக்டர், கண்டக்டருக்கு முதலாளி டிரைவர் கிடையாது. ஏன்? கண்டக்டர் விசில் ஊதுனா டிரைவர் நிக்கணும், திருப்பி விசில் ஊதுனா போகணும். ஒரு விசில் ஊதுனா நில்லு, 2 விசில் ஊதுனா போ. இது ரூல், அதான சட்டம். இவனும் இஷ்டப்படி செய்ய முடியுமா? கண்டக்டர் என்ன செய்யறான்? அவன் இஷ்டப்படி நடுவில் வேகமா ஸ்பீடா காட்டுல போயிட்டு இருக்கும், புடுறங்க நிக்காம போகலாம், தேவையில்லாம ஊதுறான். ஊத வேண்டிய இடத்துல ஊதல கண்டக்டர், டிரைவர் நிக்கணும். ஊத வேண்டிய இடையா நினைக்கிறோம், முதல்ல அவனை குறை சொல்லணும். அப்ப ஊத வேண்டிய இடத்தில் ஊத வேண்டிய பொறுப்பு கண்டக்டரை சார்ந்தது. ஊதிய விட நிக்க வேண்டிய இடத்தில் உள்ள நிக்க வேண்டிய பொறுப்பு டிரைவரை சார்ந்தது. இவன் அவனுக்கு முதலாளி கிடையாது, அவன் இவனுக்கு முதலாளி கிடையாது. 2 பேரும் செயல்படுவதற்கு ஒரு ஒழுங்குமுறை, அவ்வளவுதான். நான் தலைவன், நீங்க தொண்டனா, நம்ம 2 பேருக்கு ஒரு முறை வேணும். நான் சொன்னா நீங்க போங்க, நீங்களா போல கசாசன் ஆயிரும், முறை இல்லாம போயிரும், ஒரு திட்டம் இல்லாமல் போயிடும். ஒரு பள்ளிவாசல் ஒரு பஸ்ஸை இயக்குறதுக்குன்னா ஒரு திட்டங்கள் வேணும். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு முறை வேணும். ஒரு மொத்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை இயக்க வேண்டியிருக்கு, ஒரு ஊர் நிர்வாகத்தை இயக்க வேண்டியிருக்கு, ஒரு ஜமாத்து ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தை இயக்க வேண்டியிருக்கு. இது அகம்பாவம் ஆணவம் கொள்ளும் விஷயம் அல்ல. நான் ஒரு தலைமை தொண்டன். ஒரு பதவி எஃபெக்டே இல்லாத பதவி நம்ம பதவி. உலகத்தில் எல்லா எஃபெக்ட் தான். நம்ம தவ்ஹீத் ஜமாத் செயலாளர் என்னது சாதிக்க முடியும்? ஒன்னையும் சாதிக்க முடியும். முஸ்லீம்களுக்கு நடக்க வேண்டிய சில விஷயங்கள் சாதிக்கலாம் ஒழிய ஒரு அரசு ஒரு அமைச்சர் செய்யற மாதிரி செய்ய முடியுமா? பவர்ஃபுல் பதவியாது. நம்ம பின்னால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கிறதுனால கவர்மெண்ட் பயப்படுது. நான் செயலாளர் ஒருத்தனை என் பின்னால இல்ல, உலகத்துக்கே நான் தான் தலைவன் சொல்லிக்க என்ன போது ஒரு மண்ணு நடக்காது. என் பின்னால் 1000 பேர் வந்தா ஒரு பவர். இதை வச்சுக்கிட்டு உலகத்தை என்ன ஒண்ணும் பெருசா சாதிக்க முடியாது. ஒரு சட்டத்தை மாத்திர முடியாது, ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியாது, ஒண்ணும் முடியாது. நம்மள்கிட்ட இவ்வளவு ஆணவம் இருந்தா அப்ப
அப்ப சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தலைகள் ஆளுமொழியா உனக்கு கறக்குது கசக்குது கேட்டுட்டு போ. மண்ணாங்கட்டி செயலாளர் நீ இந்த தலைகளை குதிக்கிற, ஒரு ஊர் முத்தவல்லியா இருந்துட்டு தலைக்கரை முடிச்சு ஆடுற, ஒரு நாட்டின் பிரதமரா இருக்க சும்மா இருப்பான். அவனுக்கு இஸ்லாம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, உலகம் தான் சாதாரண நினைச்சிட்டு இருக்கான். மறுமையை நம்பக்கூடிய நீ தலைகால் புரியாம ஆடுனா, ஓ உள்ளத்தில் இந்த பொறாமை இந்த பேராசை ஆட்டு வைக்குமானால், ஒரு உள்ளத்தில் புகழ்மயக்கத்தில் வீழ்ந்து கிடப்பாயானால் அவனுக்கு இஸ்லாம் இல்ல ஒண்ணும் இல்ல, மொத்த தமிழக அவன் கையில் இருக்கு. ஆட மாட்டாங்க. ஜாக்கிரதை, மக்காவிற்கே நீ தலைவனாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை இரையச்சம் இல்லை என்றால் சுத்த பெஸ்ட். ஜாக்கிரதை. நம்மையும் அறியாமல் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நல்ல விளங்கிடணும், உஷாரா இருக்கணும். யாரெல்லாம் இந்த பதவி பொறுப்புன்னு வச்சிருவீங்க, மறுமையில் எக்கச்சக்கமான அதிக கேள்விகள் உண்டு. விளங்கிடுங்க. நீங்க எக்கச்சக்கமான அதிக கேள்விகள் இருக்குமானால் அதை யாராவது விரும்புவீங்களா? என் சொந்த கேள்வியே நிறைய இருக்கு அவரவருக்கு. உன் மனைவிட்ட, உன் பிள்ளைகிட்ட, உன் அண்ணன் தம்பிட்ட, உன் அக்கம் பக்கம் எப்படி நடந்துட்டே நம்ம சொந்த கேள்வி. நமக்காக ஒரு வெற்றி அடைப்பதற்கு கொஸ்டின் இருக்குல்ல, எல்லாம் கேட்பான்ல, அதே 1000 கிடக்கு. நான் அந்த பள்ளிவாச தலைவனா இருந்தா இத்தனை பேர் கேள்வி என்கிட்ட உண்டு. இவன் வந்தான பிரச்சனை ஒழுங்கா பாத்தியா, இத்தனை பேர் கேள்வி கொஸ்டின் கூடுவதை யாராவது விரும்புவானா? உதாரணமாக கஸ்டம்ஸ் ஆபீசர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கஸ்டம்ஸ் இருக்கிற கஸ்டம்ஸ் ஏர்போர்ட் போறீங்க, உங்களுக்கு 40 கிலோ லக்கேஜ் இருக்கு, கொண்டு வாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறிய? இதுக்கே பதில் சொல்லி நம்ம நச்சு எடுத்துருவாங்க கஸ்டம்ஸ் அதிகாரி. உங்க டிவி வேற கொண்டோம்னா உடுங்க, நீங்களே கொண்டு வாங்க. ஏன் பயப்படுற? இந்த கேள்விக்கே எனக்கு லோ லோன்னு அலையணும். இதுக்கு 50,000 10 லட்சம் அது அள்ளி கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கும், அதை செய்யணும், வெளியே போக முடியாது. அப்படின்னு ஆயிருக்கும். உங்க பண்றது ஏன்னு தெரியும் தல்வி இல்ல. கொஸ்டினுக்கு இவ்வளவு பயம், படைச்சனுடைய கேள்விக்கு இவன் ஏமாத்துறவன். நான் கொண்டு வந்து 40 கிலோ 5 கிலோ தூக்கி வச்சா போயிடுவான். சார் வச்சுக்கிறது டிவி, ஓகே 5000 கொடுக்க வேண்டியது 50,000 கொடுங்க, இங்க வரைக்கும் சிரிப்பான் அப்படிமா. ஜாக்கிரதை. இதுக்கு பயப்படுறாங்க. லஞ்சம் ஈடுபடுமா? மலுக்கள் லஞ்சமா வாங்குவாங்க. ஆனா இங்க ஏதாவது பிரச்சனை சொன்னா கோர்ட்டுக்கே போனாலும் கீழ்கோட்டில் சிக்கல மேல்கோட்டில் தூக்கி போட்டுக்கலாம். கீழ்கோட்டில் பிரச்சனையா போச்சு, மேல்கோட்டில் தூக்கி போடு. உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தூக்கி மேல போடு, ஆளை வச்சு புடி. மறுமையில அல்லாஹ்வுல கொஸ்டின் ரொம்ப சிக்கலாயிடுது, தீர்ப்பு வந்து நரகன்னு சொல்றான், கேச மாத்தப்பா இன்னொரு போடுவியா லாம அக்கிபை. அவனுடைய தீர்ப்பை மாற்றுபவன் எவனும் இல்லை. குர்ஆன் சொல்றது. இங்க 1000 தீர்ப்பு இருந்தாலும் 1001 தீர்ப்பு கொண்டு வந்துடலாம். எத்தனை தீர்ப்புகள் அவன் சேர்த்து சுண்ணாமான பிறகு வருது. நாட்டில் சேர்த்து சுண்ணாமா போயிருப்பான். அவரை கைது செய்யவும் யாரு? எங்க அத்தாவுடைய கைது செய்யணும் இன்னைக்கு அறிவிப்பு. உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த அத்தான்னு கேட்டாதீங்க, உதாரணத்துக்கு அப்படின்னு வருது. நாட்டில் காந்திய பேசணும்ல, காந்திக்கு தாத்தா காந்தி கூட ஒரு சத்தியாகிரகத்தில் ஒரு பேசல காசு கொடுத்து வந்திருப்பான். இன்னைக்கு அவரை கைது செய்யும்படி கோர்ட்டில் உத்தரவு. கபில்ஸ்தான் போய் தோண்டணும், சுடுகாட இருந்தா எல்லாம் செய்வேன். மறுமையில் அது நடக்குமா? படைச்ச ரப்புல் ஆலமீன். கொஸ்டின், ஜாக்கிரதை. அதனால கெட்ட எண்ணங்கள் உஷார். உங்களை அறியாம இந்த தற்பெருமையில இதெல்லாம் வந்து மனிதன் என்ன செய்யுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இல்ல இன்னொன்னு சொல்லிக்கிறேன், தற்பெருமைங்கிறது இன்னொன்று இருக்கு. ஒருவன் தற்பெருமை அடைவதற்கு தண்டனைங்கிறது மறுமையில, தற்பெருமை உண்டாக்குவது அது யாரும் ஏற்க நம்மதான். எப்படி ஏற்படும்? ஒழுங்கா என் பேர் அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு போங்க, புனை பேர் ஃபிர்தௌஸ்னா ஃபிர்தௌஸ்னு சொல்லிட்டு போங்க. சும்மா வாங்க தலைவா அண்ணா அமீரே தொலைஞ்சிடும், நாசமா போயிடுவோம். பேரை சொல்லி தொலைங்க. இது என்ன இருக்கு? அவன் பேரு இப்ராஹிம் பேர் வச்சிருப்பான், நபியினுடைய பேர் இஸ்மாயில், அப்துல் ரஹ்மான், அல்லாஹ்வின் அற்புதமான பேர் வச்சிருப்பான். அவன் பொறுப்புல உள்ள கூப்பிடலாம், அவன் மூண்டி செஞ்சிடும். வாங்க செயலாளர், அவன் பேர் இப்ராஹிம் தான். இப்ராஹிம் தானே? இப்ராஹிம் என் பேர் தெரியுது, இப்ராஹிம் சொல்லணுமா? அதுக்காக நெத்தில அடிச்சாப்ல பேர் அடிக்க சொல்றதுல நெத்தில அடிச்சாப்ல. வாங்க செயலாளர், பேரை சொல்லி தொலை. ஹதீஸ்ல எப்படி வருது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தேவையில்லாமல் புகழாதே.
அமீர் தலைவர் இருந்துட்டு போது தலைமை தொண்டன். அது ஏன் சொல்ற பேர் எதுக்கு? ரசூலுல்லாஹ்விற்கு மட்டும்தான் அரசு. எனக்கு கண்டிப்பாக பெருமான உள்ளத்துல பெருமை வரப்போறது இல்லை. அது அல்லாஹ்வுடைய கன்ஃபார்ம் கிடையாது. அல்லாஹ் அப்படி வராதுன்றான். அவர் நற்குணம் வாய்ந்தவர் என்றார். இன்னக்கல அலா குலத்தின் அவை மிக உன்னதமான குணத்தை உடையவர் என்றார். இந்த உத்தரவாதம் எந்த சஹாபாக்கள் கூட கிடையாது. சொல்ல கொடுத்தான் யார சொல்லலாம். மற்றபடி எல்லாத்தையும் உமர் அபூபக்கர் சித்திக் அபூர் இப்படி தானே. உமரே யா உமர்னு சொல்லும் பொழுது, யா அபூபக்கர் பொழுது, யா அமீரல் முஃமினீனே சொல்லும் பொழுது கூட சட்டத்தை பேசுவாங்க. ஓ அமீரல் முஃமினீனே அதற்கு தான் சொல்லுவாங்க. அமீரல் முஃமினீன் அப்படி சொல்ல மாட்டாங்க. முஃமினுடைய அமீர நீ போற பக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. பதவியை சொல்லும் பொழுது கூட அவர் தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டுறாங்க. என்ன பெரிய நீ அமீர் எப்படி செஞ்ச அப்படின்னு அர்த்தம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, சும்மா கூப்பிடும் பொழுது கூட அப்துல் ரஹ்மான் கூட கூடாதுன்னு நினைக்கிறான். செயலாளர் அமீர் அங்க ஒரு ஆள் இருக்காரு, ஒரு ஊர்ல ஆள் வேண்டியதில்லை. என்னங்க அவரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு. நீ அமீர்னு சொல்லி பாரு எல்லாம் நடக்கும். அவர் இன்னும் சொல்லிவிட்டார், எங்க அமீர் சொல்லுங்க சொல்லுங்க 2 நாள்ல காரியம் சொன்னா அமீர்னு சொல்லி ஆரம்பிக்க. சில பேர் எப்படி தலைவர்னு சொன்னா விஷயம் உடனே நடக்கும். நீங்க சொல்லி வந்து 1000 ரூபாய் கடன் கேட்கிறீங்க, அப்துல் ரஹ்மான் ஒரு 1000 ரூபாய் கடன் கண்டுபிடிக்க மாட்டேன், தலைவா ஒரு 1000 டேய் அவனுக்கு 1000 ரூபாய் அப்போடு இவனை தலைவர்னு சொல்லிட்டான். உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி அமீதெல்லாம் வந்து மண்டக்கணத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஜாக்கிரதை. எனக்கு மண்டக்கணம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மண்டக்கணத்தை விஷமத்தை ஏற்படுத்தியாது நீங்க மக்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்னா ரஜுலுன் அலா ரஜுலின் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ஒரு ஆளை புகழ்றார். இப்படியாக பயங்கர புகழ்வாங்கல்ல. ஒரு மனிதனை புகழ்றதுல ஜாக்கிரதையா புகழணும். நல்ல மனுஷன் அப்படிதான் நான் நினைக்கிறேன், பொருள் அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை இப்படி சொல்லிட்டு போயிடலாம். அவர் அப்படியே இப்படி பயங்கரமா போகலாம். அவர் அந்த தலைவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா, ஆச்சா பூச்சா நம்மளுக்கு சொல்ல சால்ராக்கள் ஈஸியா வரும், நம்மளுக்கு வரமாட்டேங்க. சிங்சக்கா போடுவாங்க சால்ரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சால்ராக்களுக்கு அது அழகா வரும். மானை தேனை கடவுளை நம்மளாம சொல்லி போடுவோம். வணக்கத்திற்குரியவர்களே வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம், வாழ்த்த வயதாட்ட வணங்கணும். இப்படி வழங்கி நிறைய வார்த்தைகள் கணக்கு வழக்கல அளவு கடந்து போகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. வயலக்க அட நாசமா போறவனு அர்த்தம் இருக்கு, நேரடியான அந்த அர்த்தம் கிடையாது. வயலக்கனா நாசம் நாசம்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல அட நாசமா போற பேர கவுத்துலாம் போட்டு வர்றவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்னா, ஒரு ஆளை போய் நீங்க புகழ்றீங்கன்னா அந்த யாற்றை இப்ப என்ன நீங்க புகழ்றீங்க, புகழக்கூடிய நீங்க யார் தெரியுமா, என்ன காலவாரி விடக்கூடிய ஆளுன்னு அர்த்தம். அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது கதாத்த உனுக்க சாஹிபிக்க, கதாத்த உனுக்க சாஹிபிக்க மிராரன், அவனுடைய ஒரு சகோதரனுடைய கழுத்தை துண்டித்து விட்டார்னா என்ன அர்த்தம், அந்த அரபியினுடைய செயலர். அரபியில் நம்மள என்ன செய்வாங்க, ரொம்ப புகழ்றான் காலவாரி விட்டுருவாங்க. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசன சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உன் கழுத்தை துண்டித்து விட, அவர் கழுத்தை துண்டித்து விட்டான்னு என்ன அர்த்தம், ஒரு ஆள் ரொம்ப நீங்க சொல்லுங்க என்ன காலவாரி என்ன போடுறீங்கன்னு வச்சுக்கிறேன், நான் என்ன செய்யணும், காலவாரி விட வந்துட்டீங்களா அப்படிலாம் சொல்லுவோம். நீ புகழ்முழு காலவாரி விட்டு வந்து அறிவாயிடுவான் உஷார். இதை பெருமானார் தடுக்கிறார். சொல்றாங்க புகழத்தான் நீங்க நினைக்கிறீங்க, சொல்லித்தான் அவன் நினைக்கிறீங்களா, இப்படி சொல்லுங்க. நல்லாலும் நான் நினைக்கிறேன், ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ, வல்லாஹு ஹஸீபுஹு, அல்லாஹ்க்கு தான் கரெக்டா தெரியும். நான் நல்லாலும் நினைக்கிறேன், அல்லாஹ் தான் தெரியும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் யார் முன்னால் நடக்கிறான், உஸ்மான ஒரு சஹாபி புகழ்றாரு. உஸ்மான் ஆட்சியில் இருக்கும்போது பெருசா புகழ்றாரு. புகழ்ந்தவனு மித்தாதுங்கிற சஹாபி என்ன செய்யறாரு, மண் அள்ளி மூஞ்சில் பேசுறாரு. யாரும் நல்லா கவனிக்கணும், இந்த தைரியமா நம்மளுக்கு வராது. பெரிய ஒரு அமீர், ஒரு நாட்டின் தலைவரை போன்று இருக்கட்டும், சாதாரண இங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இந்த ஏரியா இருக்கிற முத்தவல்லி பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு நம்முடைய முத்தவல்லி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா,
இந்த உலகத்தையே வில்லாக வளைப்பார் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது நீங்க மண்ணாளி ஊஞ்சல் வீசுகிறா. ஒரு நாட்டின் அமீரை, நாட்டின் தலைவரை, உஸ்மானை, 4வது கலீஃபா, அவரை ஒரு சஹாபி புகழ்ற. அவர் மிக்தாதுங்கிற சஹாபி என்ன செய்யறாரு? மண் அள்ளி வீசுறாரு. ஃபஜஅல யஹது ஃபி வஜிஹில் ஹிஸ்பா. இன்னொரு இடத்துல துராபிலே வருது மண்ணு. மண் அள்ளி மூஞ்சல வீசுறாரு. அப்ப உஸ்மான் கேட்கிறாங்க, மாஷா அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் அவன் மூஞ்சல மண் அள்ளி வீசுற? உஸ்மான அந்த சஹாபி புகழ்றாரு. உஸ்மான் புகழ்றத புகழ் மயக்கத்தை உடல ஸ்டெடியா தான் இருக்கிறாங்க. புகழும் பொழுது பக்கத்துல ஒரு சாஹிப், மித்தாதுங்கிற சாஹிபி புகழக்கூடிய ஆள் மேல மண் அள்ளி மூஞ்சல வீசுறாங்க. ஏன் மண்ணலி வீசுற? உஸ்மான் கேட்கிறார். ஆட்சியாளர் கலீஃபா கேட்க, ஏன் மண்ணலி வீசுற, என்னாச்சு? அந்த சஹாபி சொல்றாரு, இதா ரஅய்துமுல் மத்தாஹின் ஃபஹது ஃபீ வஜூஹிஹிம் துராப். எவனாவது இப்ப ரொம்ப புகழ்னா மூஞ்சில மண்ணள்ளி வீசு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்களுக்கு தற்பெருமை கொள்வது ஒரு பாவங்கிறது அது அவனுக்கு அல்லாஹ் கொள்ளது. தற்பெருமை கொள்ள வைப்பது நீங்க செய்யறது, நம்ம செய்யறது. தேவையற்ற புகழ் யாரும் கொடுக்கூடாது. தேவையற்ற புகழ், ஆணவம், அகம்பாவம். இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றதுக்கு, நம்ம அறியாம சில நேரங்கள் நம்மகிட்ட இந்த கிபர் சின்ன சின்ன விஷயத்துல கூட சொல்லி முடிச்சிடறேன். சின்ன விஷயமா இருக்கும் கிபர், தற்பெருமை. ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு? இடது கையில சாப்பிட்டு இருக்காரு. இந்த இடது கையில சாப்பிட சாதாரண சில பேர் பெருமையா செய்யறாங்க. சில பேரை பார்த்திருக்கீங்க, இடது கையில டீ, வலது கையில சிகரெட். இது ஒரு பேர். இந்த பக்கம் ஹராம், இந்த பக்கம் ஹராம். வலது கை சிகரெட் ஹராம், இடது கையில டீயை குடிச்சா டீ ஹராம் இல்ல, இடது கையில குடிக்கிறது ஹராம். அப்படி இது இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். உண்மையை ஒத்துக்கொள்ளும் மனம் இருக்காது பெருமை உள்ளவனுக்கு. பெருமை உள்ளது என்னன்னா, உண்மையை நம்மள்டேவா என்கிட்ட கேட்டுருவான கேள்வி நம்ம அதிர்பார்த்து சொல்றான். ஒரு கேள்வியை கேட்டு பாரு, என்கிட்ட வந்து கேள்வியை கேட்கறியா? கேள்வியே தெரியாதான் கொண்டு வந்து கேட்பான். அட நல்லதானடா அது, அதை கூட யோசிக்க மாட்டேன். நீங்க ஒரு கேள்வி கேட்க என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியும், அதான அர்த்தம். நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க, செவரா செவத்துல தான் போய் கேள்வி கேட்கக்கூடாது, தெரியாது. அப்படி ஒரு பெருமை உள்ள. அவன் என்ன நினைக்கான்? கேள்வி நீ கேட்டாலே எனக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கான். நான் என்னத்தை சொன்னாலும் தலையாட்டிட்டு போ அப்படின்னு நினைக்கான். அதுதான் பத்ருல் ஹக், உண்மையை மறுப்பது, உண்மையை ஒத்துக்கொள்ளும் மனம் இருக்காது. மனிதர்களை அலட்சியம் செய்யும் எண்ணம் வந்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருமை உள்ளத்தில் வந்து விட்டார். அது பாருங்க, சாதாரண டீ குடிச்சா சலாம் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி இந்த கையில சிகரெட், ஆனா வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் போங்க, இந்த கையில ஒரு ஹராம், இந்த கையில ஒரு ஹராம். அந்த ஸ்டைல், அது ஒரு சில பேர் பார்த்து அது ஒரு ஸ்டைல் நினைச்சிட்டு, இவன் நினைச்சிட்டா எல்லாம் நம்மளோட ஸ்டைலை பார்த்து அசந்து நிற்கான். அவன் போகும்போது லூசுட்டு போகும், லூசு அதுகிட்ட போய் போல இப்படிதான் பஸ் ஸ்டாண்ட் டீ கடை எப்படிமா அந்த லூசு லெவல் திட்டங்கள் தெரியாது. நம்ம ஸ்டைல எல்லாம் பார்த்து ரசிக்காக வருங்க. ஜாக்கிரதை, இது அகந்தை, இது ஆணவம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒரு ஆள் இடது கைட்டு சாப்பிடுறார், குல்பி யமீனிக்க, வலது கைட்டு சாப்பிடு. சின்ன விஷயம், இதனால என்ன பெரிய விரஜம் வந்துட போகுது? இந்த கையில டீ குடிக்கலாம், இந்த கையில குடிக்கலாம். இந்த கையில டீ குடிக்கிறது இது சாப்பிட்டதுனால என்ன வேணும்? ஒண்ணு இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலது கையில சாப்பிடு. அவர் சொல்றாரு லசத்தியம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முடியாது. இடது கையில குடிக்கிற டீய சாப்பாட்ட வலது கையில சாப்பிடுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம அலட்சி பண்ணுவோம், பாத்துருக்கீங்களா? நீ யாரோ இடது கையில டீ சாப்பிடுன்னு சொல்லி பாருங்க, இடது கையில சாப்பிடல, வலது கையில பெரிய சுன்னத்து போறாங்க. பெரிய நபி வழியை கண்டுபிடிச்சிட்டாரு இருக்கு. இது வந்து ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ஷைத்தானை பார்க்க வேண்டும் என்றால் இடது கையில் குடிப்போனை பார்த்துக் கொள்ளு இருக்கு. லேசப்பட்ட வார்த்தை கிடையாது, விஷயம் சின்னது, ஆனா அந்த பாவம் பயங்கரமானது. வெரி சிம்பிள். இது முடிஞ்சது. அப்ப உள்ளத்துல என்ன இருக்கு? இவன் சொல்லி நான் கேட்கலாம், வலது கை பெரிய யோக்கியம். அப்ப ரசூலுல்லாஹ் வலது கையில் குடிங்கிறாங்க, லஸ்தத்தியம் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறார். கால ரசூலுல்லாஹ் லஸ்தத்தை முடியாதா, முடியாமலே போட்டு தற்பெருமை தான் அவனை தடுத்தது. வலது கையில வச்சு குடிக்கிறது தடுத்தது எதுன்னு சொன்னா தற்பெருமை.
இதுல என்ன வந்துருச்சு பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துல தற்பெருமை ஊண்டிடுதுன்னா நாசமா போயிடும். நபி வழி கூட புறக்கணிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் இருந்து சொல்றாங்க, முன்னால இருந்து சொல்றாங்க. மூளைக்கு அப்பமா புத்தி வருதா பாருங்க, ஒரு நபி. அப்போ தற்பெருமை உள்ளத்துல வந்துருச்சுன்னா எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டோம், எந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பிறரை அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில கொண்டு விட்டுரும். அதனால ஜாக்கிரதை, எல்லோரும் விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிற கவனத்தில் கொண்டு, உயர்வு என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவியோ அந்தஸ்தோ காசு பணமோ கிடையாது. நபிகள் பெருமானார் சொன்னது போல உள்ளம் அத்தக்குவா ஹாகுனான் சாகர சொல்லலாம். இரையச்சம் என்பது இங்கே சொல்ல காட்டுறாங்க, நெஞ்சம், இதயம், உள்ளம். இரையச்சம் என்பது இங்கே. இந்த அக்கிரமக்கும் இந்த அத்தக்காக்கும். இந்த உயர்வு வேண்டுமா, மதிப்பு வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் மறுமை இரையச்சம் என்றால் கிடைக்கும். இரையச்சம் இல்லையா, நாசமா போணுமா, இந்த பெருமையா தெரியும். அல்லாஹ் நாசமா போய் அழிஞ்சு உலகக்கரையா போணுமா, பதவி, பேராசை, தற்பெருமை, அகந்தை, ஆணவம் போடும். இல்லை இல்லை, எனக்கு வெற்றி தான் வேண்டும், மறுமைதான் வேண்டும், உயர்வு தான் வேணுமா, தற்பெருமை வேண்டாம், பதவி வேண்டாம், பேராசை வேண்டாம், வேற வழி இல்லாம தூக்கி யாராவது தந்தா, வேற வழி இல்லாம கையில் தலையில நெருப்பு சட்டி இருக்குன்னு நினைச்சுக்கிறேங்க. பதவி தந்து நெருப்பு சட்டி, தீ கங்கு நம்மள இருக்கு, வேற வழி இல்லை, வேற யாராவது பழக்கம் கொடுக்க பாருங்க. விடமாட்டேன் இழுத்தீங்கன்னா நாசம் நாசம் நாசம். எல்லாம் காப்பாற்று. ஆக நம்மளை அறிய வேற வழி இல்லாமல் நாம் ஒரு பொறுப்பில் இருக்கணுமே ஒழிய, இது இல்லை என்றால் கெட்டுவிடும், இதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணுமெங்கிறது இருக்கணுமே ஒழிய, பதவியின் மீது ஆசைப்படுவோமே ஆனால், பதவியின் மீது இன்பப்படுவோமே ஆனால், அது அகந்தை, ஆணவம், தற்பெருமை, கர்வத்தை கொண்டு போய் யௌமல் கியாமத்தின் நடாமத்தின் மறுமையில் இழிவையும் கவலையும் தரும். இது போன்ற இழிவு தரும், கவலை தரக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு யாருக்கும் ஏற்படாமல் அல்லாஹ் காப்பாற்றுவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்